Hello friends, welcome to the channel. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஜாவா மெயின் மெத்தட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். முதல்ல ஜாவா மெயின் மெத்தட்னா என்ன? இதுதான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். மெயின் மெத்தட்னாலும் இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல இருக்க ஒவ்வொரு இதுவும் கீவேர்டும் இதுக்கு என்ன மீனிங், ஓகே, எதனால இதை யூஸ் பண்றோம் அதை பத்தி பார்க்க போறோம். இப்ப அதுக்கு முன்னாடி நமக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். டெஸ்ட் கேசஸ், அதாவது ஜாவா கோட்ல எதுல இருந்து எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜேவிஎம். ஓகேங்களா? ஜேவிஎம் இருந்தால் தான் உங்களால் எக்ஸிகியூஷனே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது ஜேவிஎம்ல தான் இருந்து எக்ஸிகியூஷன் உங்க இதாகுது. ஸோ அதுல இருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பப்ளிக்ங்கிறது ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர். ஓகேங்களா? என்னென்ன ஆக்சஸ் மாடிஃபையர் இருக்குன்னா பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட் அது மாதிரி இருக்கு. டிஃபால்ட்னு இருக்கு. பப்ளிக்னா நம்ம வந்து எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது நம்ம கோடு ஒரு இடத்துல இருக்கும், ஜேவிஎம் ஒரு இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க எந்த இடத்துல கோடு எழுதுனீங்களாலும், இப்போ இந்த ப்ராஜெக்ட் எழுதுறீங்க, அடுத்த ப்ராஜெக்ட்ல எந்த ப்ராஜெக்ட்ல எழுதினாலுமே உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும், அதாவது உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த மெயின் மெத்தட் ஆல்வேஸ் பப்ளிக். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பப்ளிக் எதுக்குன்னா நம்ம எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே பப்ளிக்னு யூஸ் பண்றோம். ஸ்டாட்டிக் எதுக்குன்னா லாஸ்ட் கிளாஸ்ல தான் நம்ம பார்த்தோம் ஸ்டாட்டிக்னு என்னன்னு. ஸ்டாட்டிக்ங்கிறது ஒரு கிளாஸ் லெவல் இது. ஓகேங்களா? இது வந்து ஆப்ஜெக்ட்க்கு ரிலேட்டடே இல்லை, இது வந்து கிளாஸ் லெவல் இது. அதாவது ஸ்டாட்டிக்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டாவே ஆப்ஜெக்ட் இல்லாமையே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஏதாவது வித்தவுட் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் ஆல்சோ நம்ம இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்டாட்டிக்னு இங்கே கொடுக்குறோம். அதாவது இந்த மெயின் மெத்தடு நம்ம கால் பண்றதுக்கு நம்ம எதுவும் ஆப்ஜெக்ட்லாம் இது பண்ண தேவையில்ல. ஆப்ஜெக்ட் இல்லாமையே நம்மளால மெயின் மெத்தட் ஆக்சஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா ஜேவிஎம்ல இருந்து. ஸோ ஜேவிஎம்ல இருந்து தானே இந்த எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுல இருந்து நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்றதுலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டா ஆக்சஸ் பண்றோம். ஸோ அதனால தான் இதுக்கு இங்கே ஸ்டாட்டிக். ஓகேங்களா? மூணாவது வாய்டு. வாய்டுங்கிறது ரிட்டர்ன் டைப். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம்ல இருந்து நம்ம எதுவும் ஜேவிஎம்க்கு ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? நம்ம ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இது பண்ணா போதும். இந்த ஜேவிஎம் அது வாங்கி எங்கேயும் ஸ்டோர் பண்ணிலாம் வச்சுக்காது. ஸோ இதை நம்ம எங்கேயும் ரிட்டர்ன்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ அதனால தான் இதோட ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டு. வாய்டுனாவே எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இங்கே வாய்டு யூஸ் பண்றோம். ஸோ இது மூணு புரிஞ்சிருக்கும். மெயின்னா என்னன்னா ஜேவிஎம்ல இப்படிதான் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. அதாவது மெயின் இருந்தாதான் அது இந்த மாதிரி இருந்தாதான் அது எக்ஸிக்யூட் ஆகணும்னு ஜேவிஎம்ல கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் இங்க மெயின் யூஸ் பண்றோம். இந்த மெயின்க்கு பதில நீங்க வேற ஏதாவது ஆட் மெயின் ஏதாவது ஆட் பண்ணாலும் உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இப்ப ரைட் கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து ஆப்ஷனே வருது, ரன் அஸ். முன்ன ரன் அப்ளிகேஷன் வருது, ஜாவா அப்ளிகேஷன் வரும்ல, இப்ப பாத்தீங்களா அந்த ஆப்ஷனே இருக்காது. ஏன்னா ஜேவிஎம்ல எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்கன்னா வெறும் மெயின் தான் கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் இது மெயின். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ்ங்கிறது இது வந்து ஆர்குமெண்ட்ஸ், ஏதாவது கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஸ்ட்ரிங் அரேவா பாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அது ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தான் நம்ம பாஸ் முடியும், வேற எதுவும் பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இங்கே இந்த இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இது சும்மா தியரட்டிக்கலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பப்ளிக்னு என்ன? அது வந்து ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர். மெயின் மெத்தட் நீட்ஸ் டு பி பப்ளிக். அதாவது அந்த மெயின் மெத்தட் வந்து பப்ளிக்காக தான் இருக்கணும். இஃப் எ மெத்தட் இஸ் நாட் பப்ளிக் த ஆக்சஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். ஆமாம், நம்ம பப்ளிக்கை தவிர வேற ஏதாவது வச்சோம்னா ஜேவிஎம்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பப்ளிக். இது வந்து ஆக்சஸ் மாடிஃபையர். ஸ்டாட்டிக்னு என்னன்னா when the Java program starts there is no object of the class present. The main method has to be static so that the JVM can load the class into memory and call the main method without creating instance of the class. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாட்டிக்னா நம்ம வந்து எதுவுமே ஆப்ஜெக்டை கிரியேட்டே பண்ணாம டைரக்டா ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது மெயின் மெத்தட்ல இருந்து எந்த ஆப்ஜெக்டும் அதுல கிரியேட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, உங்க டைரக்டா ஆக்சஸ் பண்றதுனால இதுக்கு ஸ்டாட்டிக்னு வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. வாய்டுங்கிறது எவ்ரி ஜாவா மெத்தட் மஸ்ட் ப்ரொவைட் த ரிட்டர்ன் டைப். அதாவது எந்த மெத்தட்னாலுமே ஒரு ரிட்டர்ன் டைப்பை கொடுக்கணும், அதுதான் ஒரு கண்டிஷனு. The Java main method return type is void because it doesn't return anything. அதாவது இது வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, ஸோ அதனால இதுக்கு வாய்டுன்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? மெயின், the Java main method is always named main. ஓகேங்களா? when program starts it's always look for the main method. அதாவது இது வந்து அப்படிதான் ஜேவிஎம்ல கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க மெயின். ஸோ எப்பெல்லாம் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகுதோ இது வந்து மெயின் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கான்னு தான் பார்க்கும். ஓகேங்களா? ஜேவிஎம். ஸோ ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ்னா the Java main method accepts single argument of type string array. Each string is in the array is a command line argument.
அதாவது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ல இந்த ஸ்ட்ரிங் அரேவை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மெயின் மெத்தட். ஸோ அதுக்கு தான் இந்த இது இங்கே கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் அரே. அதாவது அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து அக்செப்ட் பண்ணும் மெயின் மெத்தட். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜாவா மெயின் மெத்தட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.